இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியாக இந்த டைம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி வரும். ஏன்னா ஒரு மாதம் 1.5 மாதம் தான் இருக்க போகுது. இதில் வக்ரம் பெற்றா ஏன் இவ்வளோ முக்கியம்னா கிரக இணைவுகள் தாங்க காரணம். 4 கிரகத்தோடு இணையுது. சூரியன், செவ்வாய் கூட புதன், சுக்கிரன் வேறு சேர்ந்துருக்கும். இதை நேராக பார்த்தீங்கன்னா சனியோட பார்வையும் 10ஆம் பார்வை, அதோட குரு பார்வை. அப்போ உலக அளவில் பெரிய மாற்றம் நடக்குது இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில். நல்ல நேரம் எப்பொழுது பிறக்கும் என காத்து இருக்கும் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், பிறந்துட்டோன்னு வாழாது இந்த ராசி. மற்றவங்கெல்லாம் இவங்கள மாதிரி பிறக்கணும்னு சொல்கிறதுக்காக சாதிக்க துணிஞ்ச ராசி இந்த ராசி. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனை, ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கிற ராசி இந்த ராசிங்க. முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன, அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது? சார் உங்கள் ராசிக்கு 10ல் கேது பகவான் இருக்கிறார், அதற்கு ஒரு பலம் இல்லை, எந்த பாவகிரகம் பார்வையும் இல்லை. இந்த நேரத்தில் என்னென்னா தொழில் சம்மந்தப்பட்டு நீங்களே முயற்சி செய்து மேலே போக வேண்டிய காலம். இப்படிலாம் வச்சிங்கன்னா நிறைய சக்ஸஸ் ஆயிரும். அதெல்லாம் அது ஜாதக ரீதியாக ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி வரும். ரைட். உங்களுக்கு மூத்த சகோதரர் மூலம் அனுகிரகம், அண்ணேன்னு சொல்கிறது நண்பர்கள், மூத்த சகோதரர்கள் மூலம் அனுகூலமாக இருக்கின்ற கால சூழ்நிலை வந்துவிட்டன. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியாக இந்த டைம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி வரும். ஏன்னா ஒரு மாதம் 1.5 மாதம் தான் இருக்க போகுது. இதில் வக்ரம் பெற்றா ஏன் இவ்வளோ முக்கியம்னா கிரக இணைவுகள் தாங்க காரணம். 4 கிரகத்தோடு இணையுது. சூரியன், செவ்வாய் கூட புதன், சுக்கிரன் வேறு சேர்ந்துருக்கும். இதை நேராக பார்த்தீங்கன்னா சனியோட பார்வையும் 10ஆம் பார்வை, அதோட குரு பார்வை. அப்போ உலக அளவில் பெரிய மாற்றம் நடக்குது இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில். என்ன எதுன்னு பார்த்துருவோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள். நல்ல நேரம் எப்பொழுது பிறக்கும் என காத்து இருக்கும் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், பிறந்துட்டோன்னு வாழாது இந்த ராசி. மற்றவங்கெல்லாம் இவங்கள மாதிரி பிறக்கணும்னு சொல்கிறதுக்காக சாதிக்க துணிஞ்ச ராசி இந்த ராசி. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனை, ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கிற ராசி இந்த ராசிங்க. முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, சார் செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். உங்கள் 2ஆம் இடத்துல தான் இத்தனை கிரகம் இணையுது. பணம், இடம், வீடு, வண்டி வாகனம், சொத்து, இது மாதிரி ஏதோ பிளான் இருக்கா பண்ணிக்கணும். குடும்பத்தில் புது நபர் அறிமுகம். புது நபர்னால் எப்படி சார் அப்படின்னு கேள்வி. குழந்தை பிறப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவோம். முதல்ல நம்ம வேலையை பற்றி பேசிப்போம். சார் உங்கள் 6க்குரியவர் 6 சம்மந்தப்பட்டால் சம்பளத்தின் மூலம் வேலை வாய்ப்புகள் உண்டு. அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. இப்போ லாபம் அப்படின்னா ப்ரொமோஷன், 10 கூட தொடர்பு வந்துச்சு இல்லையா? ப்ரொமோஷனோ, உயர் பதவியோ, அடுத்த ஸ்டெப்பு நோக்கி பயணிக்கிறது. என்ன வேலை அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஓவர் டியூட்டி பார்த்துட்ருக்குது இந்த ராசி. சார் எப்போ பார்த்தாலும் கடுமையாக உழைக்கிறோம், அதுக்கு வந்து கூலி இல்லை அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். சார் கால சூழ்நிலையில் வேலை இல்லாத வேலை கிடைக்கும், வேலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். அது இந்த ராசி இப்போ புதுசாக ஒரு லோன் வாங்கலாமா, இல்லை இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமான்னு ஒரு சிந்தனை போயிட்டுருக்கு. பொதுவாக இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்டதில் அனுகூலம் உண்டு, அது நிச்சயமாக உண்டு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுட்டு பண்ணணும், இந்த ராசிக்காரங்க தேவைப்பட்டால் தான் லோன் வாங்கணும். சும்மா கிடைக்குதுன்னு வாங்கக்கூடாது. அதுவும் நண்பர்கள் கேட்டாங்க, சொந்த பந்தத்துக்கு வாங்கி தரேன், உங்களுக்கு தேவையா, உங்கள் பேரில் ஒரு அசட் உருவாகுதா வாங்க, இல்லை என்றால் இதை விட்டு வெளியே விடுங்கள். இதுதான் அடிப்படை சுச்சமம். லோன் தேவையில்லை. ஆனால் வேலை விஷயம் பார்ப்போம். சார் இப்போ நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாமா? கவர்மெண்ட் எக்ஸாம் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். காம்படேட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். இப்பொழுது உங்களுக்கு அடுத்த லெவலில் போகக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கின்றன. இப்போ திருமணம் இருக்கா? சுக்கிர பயிற்சி 7க்குரிய 2 வந்திருக்கு. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலம் உண்டு. குருவாக இருக்கிறனால திருமணம், தடைப்பட்ட திருமணம் கூட நடக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சில 2வது திருமணம், இப்போ இந்த காலகட்டத்தில் 2வது திருமணம் சாதாரண சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது நான் எப்போவுமே சொல்லுவேன்,
திருமணம் சூஸ் பண்ணும்போது 1000 யோசிங்க. டக்கு டக்கு டக்குன்னு நேற்று முளைத்த காளான் போல் இன்று ஆகிட்டுருக்குது. நிறைய பேர் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அது சுகமாக 3 நாள் 3 மாதம். அப்போ இந்த இதுக்கு மெயினான காரணம் தான் திருமண இந்த குறிக்கின்ற நாள் லக்னம் தான். என்கிட்டலாம் நான் கொடுக்கும்போது தெளிவாக இந்த லக்னம் தான் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். எனக்கு தான். ஏன்னா ஆண் பெண் இருவருக்கும் நல்லா பாருங்கள், அவங்க ஜாதக ரீதியாக, நட்சத்திர ரீதியாக, பிறந்த மாத ரீதியாக, திதி ரீதியாக, கிழமை ரீதியாக ஒரு டேட் எடுப்போம். அதில் மண்டபம் இல்லைம்பாங்க. அதுக்காக நம்ம பண்ண முடியுமா? இதில் வளர்பிறை வேணும்பீங்க. குறிப்பாக பெண் மாதவிடாய் கழித்து வருகின்ற 14 நாள் ஒரு வளர்பிறை ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஜோதிட சூட்சமம் இப்படி போடணும். அப்போ திருமண தோஷமுள்ள ஜாதகத்துக்கோ திருமணம் கரெக்டாக அமையிருக்க முக்கியமான பங்காக இருக்க போகிறது முகூர்த்த நாள். அதை ஒரு ஜாதகமாக போட்டு தாலி கட்ட நேரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வாழ்க்கையை மிகுந்த இதாக கொண்டு போயிடும். சரி, இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சிந்தனை தான் அதிகமாக போய்ட்டுருக்கு. சரி, இடித்து ஆல்ட்ரு பண்ணுறோம், இல்லை கட்டலாம், ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணலாம்ங்கிற மாதிரி மனசு ஓடிக்கிட்டே இருக்குது. பொதுவாக அந்த அமைப்பு இருக்குது. அப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக அனுகூலமாக இருக்கும். இதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் அதிபதி 5ல் இருக்கார். அதற்கு செவ்வாய் பார்வை மட்டுமே இருக்கே தவிர வேறு எந்த கிரக பார்வையும் இல்லை. செவ்வாய் 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ரோலும் இருக்கும், லக்னாதிபதி ரோலும் இருக்கும். அதனால் அதை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ கணவன் மனைவி பிரிந்தவர்கள் சேர வாய்ப்பு இருக்கா? ஒரு வாய்ப்பு இருக்குது. பொறுமை காக்க வேண்டிய காலகட்டம். அடுத்து குருபலம் வரும். இந்த திருமணத்துக்கு டக்குன்னு நடக்க மாட்டேங்குது சார், நாங்கள் இருக்குங்கிறோம், அங்கே இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி பல கேள்விகள், பல சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சார், பொறுமை காக்க வேண்டியது உண்டு, ஆனால் இப்பொழுது அனுகிரகம் உண்டு, பாருங்கள், நல்வாய்ப்பாக இருக்கும். திருமணம், இந்த சொத்து சம்மந்தப்பட்டது, வேலை விஷயங்கள், உடல்நிலைகள், மாணவர்கள், இது மாதிரி பிரித்து பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஒரு புக்கு. இந்த ஃபண்டமெண்டல் புக் அடிப்படையிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் இந்த புத்தகம் பயன்படும். இதில் பார்த்திங்கன்னா கிரகங்கள், நட்சத்திரங்கள், சூட்சமங்கள், கிரக இணைவுகள், அதோட பலாபலன்கள், தசாபுத்தி பலன்கள், பிரசனத்தை பற்றிலாம் பேசியிருக்கேன். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அடுத்து, சார் இந்த ராசிக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது அனுகூலமாக உண்டு. சார், பூர்வீக சொத்து இருக்குது, அதை இப்பொழுது செயல்படுத்தலாம். பூர்வீக ரீதியாக இருக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனைகள் அது காம்ப்ரமைஸோ அதிலிருந்து அனுகிரகமோ. சார், ரொம்ப நாளாக ஒரு சிலருக்கு கேஸு, வம்பு வழக்குகள் போயிட்டுருக்கு, ஜெயிப்போமா? நிச்சயமாக அதுக்கு உண்டான இருக்குது. அது லக்ன ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக ஒரு சில பரிகாரங்கள் மட்டும் மாறும். ஆனால் அது ஜெயிப்பை கொண்டு வந்துடும். மாணவர்கள் இந்த நேரத்தில் உயர்கல்வி படிக்க, வெளிநாடு சென்று படிக்க, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்டைஃபண்ட் மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. ஒரு ஜாதகத்தில் எல்லோரும் இந்த கோர்ஸாக இருப்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த ஜாதகத்துக்கு இதாங்க தொழில், இதாங்க எடுக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். ஒருத்தர் சொன்னேன், எங்களுக்கு பேங்கிங் செக்டர் சூப்பராக வருங்கன்னு. இல்லைங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாங்க படிக்க வைக்க போகிறோம். சரி பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 வருஷம் படித்தாங்க, எல்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் சப்போர்ட் டீமில் இருக்கார். நான் சொன்னேன், எங்கள் பேங்க்கு அப்போவே சொன்னேன், இப்போ பேங்கிங்கில் சப்போர்ட்டில் இருக்கேன், என்ன சார் பண்ணுறது? அது பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இப்போ அவர் வெளிநாட்டில் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் அதில் ஒரு இதில் இருக்கார். சரி பரவாயில்ல, அது இந்தியன் வேலை, அது வெளிநாட்டு வேலை, அவ்வளோதான் வித்தியாசம். அது மொத்தம் பேங்க் வேலை தான். ரைட், அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது? சார், உங்கள் ராசிக்கு 10ல் கேது பகவான் இருக்கிறார், அதற்கு குருபலம் இல்லை, எந்த பாவகிரகம் பார்வையும் இல்லை. இந்த நேரத்தில் என்னென்னா, தொழில் சம்மந்தப்பட்டு நீங்களே முயற்சி செய்து மேலே போக வேண்டிய கால சூழ்நிலை. அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது அனுகூலமாக இருக்கும். டாக்குமெண்டேஷன் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். கேது இருக்கின்ற இடத்தை பர்ஃபெக்டாக நியாயமாக இருந்தால் தப்பிச்சிருவீங்க. ஏதோ ஒரு சின்ன சிக்கல்கள், வில்லங்கள் வரும். அதற்கு கவர்மெண்ட்டு நெருப்பு விட, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கலாம். அப்போ குழப்பம் உண்டு, அதிலிருந்து தீர்வும் உண்டு. அதனால் இந்த தொழில் சம்மந்தம் பார்க்கலாம். சார், ஒரு பொருளை ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் விற்கிறது அனுகூலமாக உண்டு. அப்போ காம்படிஷன் நிச்சயமாக இருக்கும், அதில் சர்வை பண்ணிடலாம். ஒரு சில ராசி எண்கள், குறியீடுகள், உங்கள் ஆஃபீஸில் வைக்க வேண்டிய ஃபோட்டோஸ்லாம் அதெல்லாம் இருக்குது. இப்படிலாம் வச்சிங்கன்னா நிறைய சக்ஸஸ் ஆயிரும். அதெல்லாம் அது ஜாதக ரீதியாக ரெக்வைர்மெண்ட் பேஸ் பண்ணி வரும். ரைட், உங்களுக்கு மூத்த சகோதரர் மூலம் அனுகிரகம், அன்னைன்னு சொல்கிறது நண்பர்கள், மூத்த சகோதரர்கள் மூலம் அனுகூலமாக இருக்கின்ற கால சூழ்நிலை வந்துவிட்டன. ரைட், ஹெல்த்தை விற்றி பார்க்கணும். ஹெல்த்து விஷயம்தான் இந்த ராசிக்கு கண், பல்லு தொந்தரவு உண்டு. இளமையிலேருந்து வயசானவங்க வரைக்கும். அது கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் அந்த நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி கேட்குறது,
இதயம் சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் லைட்டாக வேரியேஷன் இருக்குது. பொதுவாக அந்த ஹெல்த் வைஸ் ஏதாவது டவுட் வந்தால் சஷ்டி விரதம் மாதிரி ஒன்று இருந்துக்கங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் பொதுவாக என்னதுன்னா 8ல் குரு இருந்து 9க்கு வரட்டும். அப்போ பெரிய பெரிய சர்ஜரி இதெல்லாம் நாள் கிழமை பார்த்து செய்தால் நலமாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு எடுத்தோன்னே சொல்ல மாட்டோம். 8ஆம் இடத்துல குரு இருக்கும், பெரும்பணம் செலவாயிரும், கைவிட்டு விரயமாயிரும். 9க்கு வரும்போது ஓடி போனவனுக்கு 9 குரு. ஓடி போனோன்னு தவறாக கூட சொல்கிறாங்க. பட் நல்ல விஷயம் உண்டு. தப்பித்தவனுக்கு தப்பிச்சிட்டான் பாருங்க, ஓடி போயிட்டான் பாருங்கன்னு சொல்கிற மாதிரி ஏதோ விஷயத்தை தப்பிக்கிறதுக்கு குரு 9ஆம் இடத்துக்கு நமக்கு தேவை. அதை வெயிட் பண்ணுவோம். ஆக மொத்தம் இந்த சுக்கிர பயிற்சியில் பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக நல்லாயிருக்கு. பிஸ்னஸில் கொஞ்சம் கவனம், வேலை சம்மந்தப்பட்டு இருக்கலாம். மாணவர்களுக்கு யோக பலன்கள், திருமணத்தில் ஒரு முடிவு உண்டு. ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்து விட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.